அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 24 புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சப்தமி திதி 12:39 வரை, அதற்கு மேல் அஷ்டமி திதி. மிருகசீரிஷ நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 3லேருந்து 4 வரை. யமகண்டம் காலையில் 9லேருந்து 10 வரை. நல்ல நேரம் 7:45லேருந்து 8:45 வரை காலை. சாயங்காலம் 4:45 to 5:45. இப்போது நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு நிறம், சேடன், டார்க் அண்ட் சேடோ, அந்த மாதிரிப்பட்ட கலர்களை தவிர்க்க வேண்டும். சாப்பிட்றது காலையில் நீங்கள் இட்லி சாப்பிட்டுட்டு போகலாம். சந்திராஷ்டமம் 9:55க்கு மேல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடையது. நண்பர்களே, அந்த யோகத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டோம் இல்லையா? இன்றைக்கி அனபயோகங்கிற யோகத்தை பற்றி பார்க்கலாம். சந்திர ராசிக்கு, அதாவது சந்திரனுங்கிற வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் புதன், செவ்வாய், குரு, சந்திரன், சனி ஆகிய 5 கிரகங்களுமோ அல்லது இவற்றில் ஏதாவது ஒரு கிரகமோ, அதாவது சூரியனை விட்டுட்டு, சூரியன் ராகு கேதை விட்டுட்டு மற்ற 5 கிரகத்தில் ஏதாவது ஒன்றோ அல்லது மொத்தமாக தங்கினால் அதுக்கு அனபயோகம்னு பேர். அந்த யோகம் உடையவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடும் செல்வம் செல்வாக்குடனும் விளங்குவார்கள். அவங்களுக்கு கவலை தொந்தரவுகள் இல்லாதவங்களாக இருப்பாங்க. சும்மா நைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு இருக்காது. சூரியன் 12இல் இருப்பது அவ்வளவு நல்லதில்லை. அந்த சூரியனாக தான் விட்டுருதோம் இல்லையா? ஆமாம். அப்போது அந்த அனபயோகம் பெற்றவர்கள் எப்படின்னா, தொந்தரவுகள் கவலைகள் இல்லாமல் செல்வம் செல்வாக்குடனும் உடல் ஆரோக்கியத்துடன் விளங்குவார்கள். அடுத்து அமல யோகம்னு சொல்லுவாங்க. லக்னம் அல்லது சந்திர ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் தங்கியிருந்தால் அதுக்கு அமல யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் கிடைக்கப்பட்டவர்கள் தயாள குணம், அன்பு, செல்வம், செல்வாக்குடையவர்களாகவே இருப்பார்கள். அரசியல் துறையில் புகழ் பெறுபவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் மதிக்கக்கூடியவர்களாக விளங்குவார்கள். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சியை உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நண்பர்களே, இப்பொழுது முதலில் மேசராசியை பற்றி பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு இன்று வீண் அலைச்சல், வீண் செலவு, வீண் அபவாதம் உண்டாகிறது. கணவன் மனைவியரிடையே சின்ன மனத்தாங்கல் ஏற்படுகிறது. எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டால் தப்பித்து விடலாம். அடுத்து ரிஷபராசி. சிறந்த நற்பலன்கள் நடைபெறப் போகின்றது. நினைத்ததெல்லாம் ஓரளவு வெற்றிகரமாகவே நடக்கின்றது. செய்தொழிலில் அபிவிருத்தியும் மாற்றமும் உண்டாகலாம். தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்த அதிக நன்மைகளை அடையலாம். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் அதிக லாபம் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. பிரியமானவர் ஒருவர் அவங்கள சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. வாய்ப்பு கிடைக்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றன. ஆடம்பர செலவு ரொம்ப ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சுபகாரியம் ஒன்றை நடத்தி வைக்கின்றீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் நல்ல பலன்களையே தருகின்றன. அடுத்து கடகராசி. சுற்றத்தினருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் வருத்தத்தையும் போக்க உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. பெற்றோரின் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் கவனித்து வாருங்கள். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் சுமூகமாகவே செல்கின்றது. மக்களாலும் மனமகிழ்ச்சி உண்டாகிறது. அடுத்து சிம்மராசி. வீண் செலவு, பணத்தட்டுப்பாடு, வீண் அலைச்சல், எதிரிகளின் தொந்தரவு ஆகியவற்றை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. நல்ல திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. திசாபுத்தி கூட சரியில்லைன்னா அவங்களுக்கு ஒன்று பின்னால் ஒன்று ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். தெய்வ பக்தியில் ஈடுபடுவதையும் பொறுமையுடன் நடந்து கொள்வதையும் கடைபிடித்தால் அதிலிருந்து தப்பித்து விடலாம்.
அடுத்து கன்னி ராசி. மனைவி மக்களை பற்றிய கவலை ஏற்படுகின்றது. மனைவி மூலம் மருத்துவ செலவு ஏற்படுகிறது. மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. எப்போதுமே வீண் அலைச்சல், வீண் செலவுகள் தான். கணவன் மனைவி உறவு சுமாராகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி. சிறந்த மாற்றம் உண்டாகிறது. எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி தான். ஆமாம், ஆடல் பாடல் கேளிக்கைகளில் மனம் ஈடுபடுகிறது. பிரயாணங்களினால் வெற்றி கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. உறவினர்களுடன் ஏற்பட்ட மனத்தாங்கள் அது விலகி போகுது. ஆமாம், குற்றம் பார்க்கேன் சுற்றம் இல்லை, அவ்வளோதான். செய்தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம். வேலைப்பொழு காரணமாக சரியான நேரத்தில் சாப்பிட முடியதில்லை. வேலை வேலை வேலை. ஓகே. அடுத்து தனுசு ராசி. சகோதரி, மனைவி ஆகியோரால் செலவு ஏற்படுகின்றது. பணம் எதிர்பாராத வகையில் கிடைத்தாலும் கையில் தங்குவதற்கு மார்க்கமில்லை. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்றன. ஸ்தல யாத்திரை செல்ல வாய்ப்புண்டு. அடுத்து மகர ராசி. சகோதரர்களால் தொல்லையும் பொருள் இழப்பும் ஏற்படுகின்றது. தொழிலில் பெரிய ஆதாயம் ஒன்றும் கிடைக்கல. மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வெளியூர் பிரயாணங்களால் நன்மை எதுவும் ஏற்படுவதில்லை. அடுத்து கும்பராசி. புகழ், செல்வம், செல்வாக்கு, பொன்பொருள் வரவு ஆகியவை கிடைக்கின்றது. வீட்டிலும் சரி வெளியும் சரி கௌரவம் பாராட்டும் கிடைக்கும். தான தர்மங்களில் மனம் ஈடுபடுகிறது. இல்லத்தில் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது நன்மை பயக்கும். அடுத்து மீனராசி. உறவினர்களோட சச்சரவு, வீண் முயற்சி, செய்தொழிலில் கொஞ்சம் கெட்ட பேர் தான் உண்டாக வாய்ப்புள்ளது. எந்த சிறிய காரியம் கூட தடைபட்டே நிறைவேறுகிறது. வெளியூர் பிரயாணத்தால் பயனில்லை. மனைவி மக்கள் ஆதரவும் உதவியும் அமைதியை கொடுக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.